Hi, 10th CBSE Chapter 1 Exercise number 1.1ல question number 5 பார்க்க போகிறோம். Check whether 6 power n can end with the digit 0 for any natural number n அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 6 power n என்னன்னா 6 power n வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறாங்க. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம், 0 கிடையாது. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எனி நம்பர் டில் இன்ஃபினிட்டி போனால் அதோட ஒன்ஸ் பிளேஸில் வந்துட்டு 0, அதாவது எண்ட் வித் 0னா ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம். the number which ends with the digit 0, எந்த நம்பர்ஸ்லாம் வந்துட்டு டிவிசிபிள் பை 10 இல்லை 2 இல்லை 5 இருக்கோ அந்த நம்பருக்கு மட்டும்தான் ஒன்ஸ் பிளேஸில் 0 வரும். இப்போ 250 பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸில் 0 வரும், ஏன்னா அது டிவிசிபிள் பை 5, 10 and 2. இப்போ பார்த்தீங்கன்னா 10னா அது 2 into 5 தான் ஃபேக்டராக இருக்கும். ஆனால் இப்போ 6 வந்து நம்ம கெட்ஸ் அ ஃபேக்டர் வந்து 2 and 5 in its prime factorization அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் 6ஐயே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் 2 into 3 அப்படி தான் வரும். ஸோ 2 into 3 வந்து 6. இதுலேயே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு ஃபேக்டரில் 5 வரலை. ஸோ நீங்கள் பவரில் என்ன நேச்சுரல் நம்பர் போட்டாலுமே உங்களுக்கு 5 வராது. டிவிசிபிள் பை 5 10 இருக்காது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ 5 is not in the prime factorization of 6 power n. அதனால் it cannot end with 0 in its ones place for any natural power n. அதாவது நேச்சுரல் பவர் என்னவா இருந்தாலுமே அது ஒரு ஒன்ஸ் பிளேஸ் 6 பவர் எண்ணுக்கு வந்து 6 பவர் 2, 6 பவர் 3 எது போட்டாலுமே அதோட ஒன்ஸ் பிளேஸில் 0 கிடைக்காது. தேங்க்யூ.